நீங்க செக் கொடுக்க போறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த காணொலியை பாருங்க. செக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செக் அப்படின்ற ஒரு ஆவணம் குற்றவியல் சட்டத்தோட கிரிமினல் லாவோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு பொருள். நேரடியா சொல்லணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய செக்ல ஏதாவது சிக்கல் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும், ஜெயில் தண்டனை கொடுக்கப்படும். அதனால இந்த செக் கொடுக்குறப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதா அன்ஃபில்டு செக், ஒரு பூர்த்தி செய்யப்படாத செக்கை நிச்சயமா கொடுக்கவே கூடாது. அடுத்ததா எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு பணத்தை மட்டும் எவ்வளவு பணத்தொகை கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் ஃபில் பண்ணாம பிளாங்க் செக்கா கொடுக்கறது ஒரு தவறான பழக்கம், தவறான நடைமுறை. இங்க செக்ல ஃபில்அப் பண்றப்போ எண்ணுலையும் எழுத்துலையும் ஒரு டிஸ்பியூட் வருது அப்படின்னா எழுத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ப்ரிவேல் ஆகும். அதனால எழுத்துல ரொம்பவும் கவனமா செக்கை வந்து ஃபில்அப் பண்ணணும். அடுத்ததா செக்யூரிட்டிக்காக செக் கொடுக்கறது. காசோலையை வந்து ஒரு அடமான பொருளா இந்த கடன் கொடுக்குறப்போ நான் இந்த செக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தொகையை போட்டு எழுதி கொடுக்கறது ஒரு தவறான பழக்கம். செக்குன்றது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த நேரத்துல உங்களுக்கு கடன் இருந்தா ஆக்ஸ்டபிள் கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய கடன் தொகைக்கு மட்டும் தான் நீங்க செக் கொடுக்கணுமே தவிர பிறார் ஏற்படக்கூடிய தொகை கொடுக்க கூடாது. அதே மாதிரி அடமான பொருளா செக்கை பயன்படுத்துறது ரொம்ப தப்பான பழக்கம். அடுத்ததா ப்ரீடெட் செக், அடுத்த மாசம் தேதி போட்டு கொடுக்கறது, அடுத்த வருடம் தேதி போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான பழக்கத்தை நிச்சயமா பண்ணவே கூடாது. ஒரு செக்குக்கான கால வரையறை லிமிடேஷன் பீரியட் எவ்வளவுனா 3 மாதங்கள் வரைக்கும் தான். 3 மாதங்களுக்கு அப்புறம் அந்த செக்கோட மதிப்பு ஸ்டேல் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாதங்கள்ல கால வரையறை எல்லாமே மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அதனால நீங்க இன்றைக்கு கடன் வாங்கியிருக்கீங்களா, இன்னைக்கு செக் கொடுக்கணுமா அப்படின்னா இன்றைய தேதி மட்டும் போட்டு நீங்க செக் கொடுங்க. கையெழுத்து ரொம்ப கவனமா பார்க்கணும். செக் கொடுக்குறப்போ கையெழுத்துனாலையும் கையெழுத்து மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அதனாலையும் செக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால கையெழுத்து ரொம்ப கவனமா கொடுக்கணும். நீங்க கணக்கு வங்கியில அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ எந்த விதமான கையெழுத்து கொடுத்தீங்களோ அதே கையெழுத்து போட்டு தான் நீங்க வந்து செக்கையும் நீங்க கொடுக்கணும். அதே போல செக் நீங்க வைத்திருக்கிறது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக பேங்க்ல போய் ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட், ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட் நிச்சயமா நீங்க கொடுக்கணும். இந்த செக் மேல இந்த செக் நம்பர்ல கொடுத்தா யாராவது டெபாசிட் பண்ணா பணம் கொடுக்காதீங்க அப்படின்றத நீங்க நிச்சயமா கொடுக்கணும். இது ஒரு செக்யூரிட்டிக்காக நீங்க கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த மாதிரி செக் தொடர்பான எல்லா நடைமுறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க. உங்கள் சட்ட தொடர்பான அனைத்து கேள்விகளையும் பின்னூட்டத்தில் பகிருங்க. பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன்.